டேய், நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இந்த அண்ணன் என்ன பண்ண போறான்னு உனக்கு மட்டும் இல்ல, அந்த அர்ச்சனாவுக்கும் தெரியாது. தம்பி பர்வேஷ், ஓ பாசக்கார அண்ணன் தான் பேசுறேன். அண்ணே, நான் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டேனே. இங்க எல்லாரும் உன்னதானே கேட்டுட்டு இருக்காங்க. கேட்பாங்க. என்ன கேட்காம இருப்பாங்களா? நான் அங்க வரணும்னு எல்லாரும் வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருப்பாங்களே. ஆமாண்ணே, எல்லாரும் உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பண்ணே வருவீங்க? ஆண்ட வேலை இருக்கண்டா என் அன்பு தம்பி. இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன்டா. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமாண்ணே. வச்சிருண்ணே. சரிடா தம்பி. எனக்கு இன்னும் அவன் கண்டிப்பா வந்துருவான் தான் மேடம் தோணுது. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடக்குது. பங்காளி சர்வேஷ், உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுரா. உனக்கு மெமரி லாஸ் இல்லைங்கிறதும், என்னை பிடிக்க அர்ச்சனா, நீதிபதி, போலீஸ்னு ஒரு பெரிய பட்டாளமே காத்துக்கிட்டு இருக்குங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும்டா. இருந்தாலும் நான் எங்க வரேன் தெரியுமா? இந்த நந்தகுமார் யாருங்கிறதையும் என்னோட பவர் என்னங்கிறதையும் அந்த அர்ச்சனாவுக்கு காட்டணும்டா. அதுக்காகவே அங்க வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நந்தகுமார் வசமா மாட்டிக்க போறான். சர்வேஷ் மேடம், ஜோதிகா உன்னை பார்க்கணும்னு மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல அவளை போய் பாரு. சரிங்க மேடம். ஜோதிகா, சர்வேஷ், 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 வந்துட்டீங்களா சர்வேஷ்? சர்வேஷ், அழாத ஜோதிகா, அதான் நான் வந்துட்டேன். அழாத. சர்வேஷ், அழாத. வந்துட்டேன் ஜோதிகா. சர்வேஷ், உங்களை பார்க்கணும்னு எப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இனிமே என்னை விட்டு போக மாட்டீங்களா சர்வேஷ்? போக மாட்டேன் ஜோதிகா. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு போக மாட்டேன். சர்வேஷ், இப்ப கூட என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? நாடகத்துக்காக கூட நீங்க ராதிகா பக்கத்துல மாப்பிள்ளைய உட்கார கூடாதுன்னு சொல்லுது. மாப்பிள்ள எப்போ வந்தீங்க? உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு என் தங்கச்சி ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தா மாப்பிள்ள. ராதிகா, இந்த பாரும்மா, மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. பாத்தீங்களா? ராதிகா அலங்காரம் வெள்ளா பண்ணி ரெடியா இருக்கா. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா மாப்பிள்ள? நீங்க பட்டு சட்டை பட்டு வெஸ்டி போட்டு என் தங்கச்சி பக்கத்துல மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு வாங்கோ. நானே உங்க கைய பிடிச்சி மனமேடைக்கு கூட்டிட்டு போறேன். என்னங்க நீங்க? நீங்க முதல்ல வந்து என் தங்கச்சி கிட்ட நில்லுங்க மாப்பிள்ள. ஏன்னா உங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு என் தங்கச்சி ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருந்துச்சு. அம்மா ஜோதிகா, என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் நீயே ஒரு போட்டோ எடுத்து கொடுமா. சுதன், உங்களுக்கு என்னாச்சு? நீங்க என்னவோ எங்க 2 பேருக்கு நிச்சயமா நடக்கிற கல்யாணம் மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ள மாப்பிள்ளன்றீங்க. என்னவோ செல்ஃபி எடுக்கணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் நந்தகுமாரை பிடிக்கிறதுக்காக நாம போடுற நாடகங்கிறத மறந்துட்டீங்களா?
மதன் அண்ணனை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்காகவும் அந்த நந்தகுமார சட்டத்துக்கு முன்னாடி பிடிச்சு கொடுக்கறதுக்காக ஜோதிகா எந்த பொண்ணு செய்யாத ஒரு தியாகத்தை செஞ்சிருக்கா. இவளோட நல்ல மனசுக்காக தான் ராதிகா கழுத்துல தாலி கட்ட போற மாதிரி சம்மதிச்சா. ஆனா நீங்க என்னவோ உண்மையிலேயே ராதிகா கழுத்துல தாலி கட்ட போற மாதிரி நடந்துக்கிறீங்க, பேசுறீங்க. இங்க பாருங்க சுதன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஜோதிகா தான் என் பொண்டாட்டி. இவளை தாண்டி என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. மாப்பிள்ளை காரு, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இங்க மண்டபத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க தானே மாப்பிள்ள. உங்களுக்கு கழுத்து நிட்டுறப்போ என் தங்கச்சி தானே பொண்ணு. இது நாடகமா இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் வெளிப்படுத்த கூடாது இல்ல. நம்ம மீறி வெளிப்படுத்தினா அப்புறம் நந்தகுமார் உஷாராயிடுவானே. அப்புறம் அர்ச்சனா மேடம் போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடும். அது மட்டும் இல்ல, நீங்க உங்க மதன் பிரதரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வந்துரும். அதுக்கு தான் நானு உங்களுக்கு மாப்பிள்ளைன்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிட்டே இருக்கேன். இத பாருங்க, நானு இந்த நாடகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க வாங்க மாப்பிள்ளை, நீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நீங்க ஜம்மனே புது வேட்டி புது சட்டை போட்டுக்கிட்டு மனமேடல மாப்பிள்ளை மாதிரி என் தங்கச்சி பக்கத்துல ஜம்மனு உட்காருங்க. அது நீங்க வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க வாங்க. அம்மா ஜோதிகா, சர்வேஷ விட்டுடுமா. மாப்பிள்ள நீங்க வாங்க வாங்க சொல்றேன், வாங்கோ நீங்க வாங்கோ. மாப்பிள்ள வாங்கோ, நான் சொல்றேன்ல. சர்வேஷ், கையை விட்டுடுங்க, வாங்கோ வாங்க மாப்பிள்ள வாங்கோ, நம்ம போலாம் வாங்க வாங்க வாங்கோ வாங்க. நான் சொல்ற டீலுக்கு நீ சம்மதிச்சா உன் பொண்ணு கார்த்திகாவை சுதன் கிட்ட இருந்து மீட்டு நான் உன்கிட்ட ஒப்படைப்பேன். நீ அவளை உனக்கு விருப்பப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்ன சொல்ற? முதல்ல டீல் என்னன்னு செப்பு, அப்புறம் நான் யோசனை பண்ணி சொல்றேன். டேய் லூசு பசங்களா, மச நின்னுக்கிட்டு சீக்கிரம் ஏத்துக்கடா, கல்யாணம் பண்ணது போகணும். வெஜிடபிள்ஸ் இங்க பாருங்க, சுதனோட தங்கச்சி ராதிகாவுக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, அந்த கல்யாண மண்டபத்துக்கு நான் போகணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். அட என்னப்பா நீ சின்ன பாப்பாவா? நீ என்ன பண்றன்னா ஸ்ட்ரைட்டுக்கா போ, அங்கே போய் லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பு, அது வந்துரும். யோ ரங்கே, என்ன நக்கல் பண்றியா? நான் அந்த கல்யாண மண்டபத்துக்கு கண்டிப்பா வருவேன்னு, என்ன பிடிக்கணும்னு கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி பலத்த பாதுகாப்பு போட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கயா. அவங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு நான் உள்ள போனோம். அதுக்குத்தான் உன் உதவி கேட்டு நான் வந்திருக்கேன், புரியுதா? உதவின்னு கேட்டு என்ன தேடி வந்துட்ட. என் மக கார்த்திகா எனக்கு ரொம்ப முக்கியம். அவளை நான் பேசின இடத்துல அவளை கட்டி கொடுக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஹெல்ப் நான் செய்யறேன். இந்த டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்ன செய்யணும் செப்பு? அந்த மண்டபத்துக்குள்ள என்னை எப்படியாவது கூட்டிட்டு போய் சேர்த்துரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே, கவலை விடு. இந்த குட்டி யானையில யாத்திர காய்கறி எல்லாம் அந்த கல்யாண மண்டபத்தை தான் போகுது. சரி, இந்த மூட்டை யாத்திர பசங்க யார் தெரியுமா? நான் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணனே என் பொண்ணு கார்த்திகாவுக்கு மணியக்காரரு, அவருக்கு வேண்டிய பசங்க. இவங்க கூட உன்னை அனுப்பி வச்சிட்டு பயப்படாத. எது இந்த வண்டியில? நானு போயா
உன்னை பெரிய மூலக்காரன் நினைச்சா நீ இவ்வளவு கேவலமா ஐடியா தர என்ன மாட்டி விட பாக்குறியா? அட என்னப்பா நீ மறுபடியும் பச்சை புள்ள மாதிரி பேசுறியே. இது பாரு, அந்த மூட்டை ஏத்துற பசங்க உன்னையும் மூட்டை போல கட்டிட்டு அதுல ஏத்தி விட்டுருவாங்க. மூட்டையோட மூட்டையா உன்னையும் அங்க கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. நீ யாரு கண்ணுக்கும் படாம அங்க போய் சேர்ந்துடலாம். உன்னை எந்த கேமராவும் ஷூட் பண்ணாதப்பா, ஷூட் பண்ணாது. எப்படி அருமை மூளையா உனக்கு? ஆமா தம்பி, என்னமோ நினைச்சிட்டேன். நம்ம மூளைக்கு பவர் ஜாஸ்தி. டேய் பசங்களா, ஐயா இங்க வாங்க. ஓகே தானே? ஓகேங்க. அவ்வளவுதான் தம்பி, நீ போ. தேங்க்ஸ் நாயுடு. பசங்க பாத்துக்குவாங்க. வாங்க சார். டேய் ஜாகிரதை கொண்டு போங்கடா. ఈ డీల్ చాలా బాగుంది. ஜனாதிபதியே நமஹ, கீர்த்தராஜாய நமஹ, மகர வாகனாய நமஹ. என்ன மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. वक्रतुण्डाय धीमह तन्नो दन्तिः प्रचोदयात्. विश्वाक्षं विश्वशम्भुवं पुकर् विश्वं नारायणो देवमक्षरं परमं पदं विश्वतः परमा नित्यं विश्वं नारायणम्.
அம்மா பொண்ணு அழிச்சுன்னு வந்துருங்கம்மா. ஜோதிகா. நமோ கணபதயே நமஹ. நம பிரமதபதயே ராதிகாவை நமஹ. கூட்டிட்டு வாம்மா. இந்த பூமியில வாங்கிக்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் வசந்தமத்யாய சதா. அம்மா என்னம்மா அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல, என்னம்மா ஜோதிகா ஏன் தயங்கிட்டு நிக்கிற? நீ தானம்மா சர்வேஷ் பக்கத்துல தங்கச்சியை கூட்டிட்டு போய் ஜோடியா உட்கார வைக்கணும். இப்போ நடக்கிறது நாடகமா இருந்தாலும் நீ தானம்மா கைப்பிடிச்சி சர்வேஷ் கிட்ட கொடுக்கணும். டைம் ஆகி போயிடுச்சு. இதம்மா இந்த மாலை போட்டு விடு. வந்து சீக்கிரமா போட்டுக்கோம்மா, எல்லாரும் கூப்பிடுறாங்க. நீ போடு போடு போட்டு விடுமா. இதம்மா இது குடு குடு. நீங்க போங்க போங்க போங்க, அவருங்க கூப்பிடுறாங்க. நீங்க போங்க, கூட்டி போமா, கூட்டி போ. பாருங்க பூமிகாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியும் அந்த தேங்காய் தலையை நந்தகுமாரி இங்க வருவான், அவனை பிடிச்சிடலாம். ஆமாமா, நீங்க ஆத்தா கிட்ட வேண்டினதுக்கும் விரதம் இருந்ததுக்கும் இப்ப பலிக்கிற நேரம் வந்துருச்சுமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும்.
டோரை ஓப்பன் பண்ணு. சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமாக நடந்தது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளோ வச்சாலும் தாங்குவோம்.